இரண்டாம் இடம் என்பது ஒருவரது வாக்கு, தனம் மற்றும் குடும்பத்தை குறிக்கும் முக்கிய ஸ்தானமாகும். இங்கே வீரியமிக்க செவ்வாய் அமரும்போது அந்த நபர் இயல்பிலேயே மிக வேகமாகவும் எதையும் ஒளிவு மறைவின்றி நேரடியாகவும் பேசும் துணிச்சலான குணம் கொண்டிருப்பார். இவர்களது குரலில் ஒருவித அதிகாரமும் கம்பீரமும் நிறைந்திருப்பதால் நிர்வாக பதவிகளில் இருப்பவர்களுக்கு இது பெரும் சாதகமாக அமைந்தாலும், பேச்சில் இருக்கும் இந்த அதீத வேகத்தை கட்டுப்படுத்தி நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே இவர்களது வார்த்தைகள் சமூகத்தில் பெரும் மதிப்பை பெற்றுத்தரும் என்றால் அது ஐயமில்லை. அதே சமயம் தனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது இயந்திரங்கள், நிலம், நெருப்பு அல்லது பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்கள் மூலம் திடீர் பண வரவையும் சொத்து சேர்க்கையும் அள்ளித்தரும் வல்லமை கொண்டது. சம்பாதிப்பதில் இவர்களுக்கு இருக்கும் அபார வேகம் செலவு செய்வதிலும் பிரதிபலிக்கும் என்பதால் முறையான சரியான முதலீட்டு திட்டமிடல் இவர்களது பொருளாதார வாழ்வை மென்மேலும் உயர்த்தும். இவர்களது உழைப்பு எப்போதும் குறையாத வீரியத்துடன் இருப்பதால் ஒருபோதும் முடங்கி போக மாட்டார்கள். இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் என்பதால் இங்கே செவ்வாய் இருப்பது குடும்ப உறுப்பினர்களிடையே அவ்வப்போது சிறு மனஸ்தாபங்களை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக இவர்களது பிடிவாத பேச்சும் கோபமும் குடும்ப அமைதியை சற்றே பாதிக்கலாம். இது வாக்கு தோஷம் அல்லது செவ்வாய் தோஷம் என்று அழைக்கப்படும் அமைப்பாக இருப்பதால் திருமண வாழ்விலும் உடன் பிறந்தவர்களுடான உறவிலும் அதிக கவனம் தேவை. உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுகள் குடும்பத்தில் பிளவுகளை உண்டாக்கலாம் என்பதால் எதையும் யோசித்து செயல்படுவது நல்லது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே இவர்களது இல்லற வாழ்வு இனிமையாக அமையும். குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படும்போது இவர்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்வார்கள். இதனுடன் உணர்ச்சி வசப்பட்டு பேசும் வார்த்தைகள் உறவுகளுக்குள் ஆறாத வடுக்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்த இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் மௌனத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது அவசியம். குடும்பத்தின் பொருளாதார முடிவுகளை எடுக்கும்போது மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் மதிப்பளிப்பது பிணைப்பை வலுப்படுத்தும் என்றால் அது மிகையாகாது. இரண்டாம் இடத்து செவ்வாயின் உக்கிரத்தை தணித்து நற்பலன்களை பெற முருகப்பெருமானை வழிபடுவது முதன்மையான பரிகாரமாகும். செவ்வாய்க்கிழமை தோறும் கந்த சஷ்டி கவசம் அல்லது திருப்புகழ் பாராயணம் செய்வது பேச்சில் நிதானத்தை தந்து மனதை அமைதிப்படுத்தும். செந்நிற மலர்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்வதும் ஏழை எளியவர்களுக்கு செம்பருத்தி தேநீர் அல்லது இனிப்புகளை வழங்குவதும் கிரகதோஷத்தின் வீரியத்தை குறைக்கும். சகோதர சகோதரிகளுடன் இணக்கமாக இருப்பதும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் செவ்வாய்க்கு செய்யும் மிக சிறந்த பரிகாரமாகும். ஓம் அங்காரகாய நமக என்ற மந்திரத்தை
தினமும் 108 முறை ஜெபிப்பது பேச்சால் வரும் சிக்கல்களை தீர்த்து பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும். செவ்வாய்க்கிழமை தோறும் துவரை தானம் செய்வதும் முக்கியமாக இவர்கள் மௌன விரதத்தை கடைபிடிப்பதும் உங்கள் வாக்கை செல்வாக்கு மிக்கதாக மாற்றும் என்றால் அதில் ஐயமில்லை.